வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்போம் தமிழ் அகாடமி. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து உங்களுடைய கனவு வேலையான ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்ட் ஃபில் பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. 7951 வேகன்சி, அதுல ஆர்ஆர்பி சென்னை 652 வேகன்சி. நீங்க ட்ரிபிள் ஏ இசிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படினே சொல்லலாம். கிட்டத்தட்ட 450 பிளஸ் வேகன்சிஸ் வந்து இருக்கு. சிவில்ல ஒரு 140 பிளஸ் வேகன்சி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு கூட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது டிப்ளமோ தான் மினிமம் குவாலிஃபிகேஷன், டிகிரியும் நீங்க அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள். எந்த டெக்னிக்கல் எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. காமனா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், இசி இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸும் எழுத முடியும். இது ஒரு டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா முதல் மாச சேலரி உங்களுக்கு 60,000 கிடைக்குங்க. நீங்க ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு ஏஐ கிளியர் பண்ணிட்டு போனா கூட இவ்வளவு சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாம ஜேஇக்கு அப்புறம் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், அது ப்ரொமோஷன் இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி கூட உள்ள போகலாம். அந்த எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சேலரி 1 லட்சத்துக்கிட்ட வரும். தமிழ்நாட்டிலே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். நீங்கள் இப்போ எஸ்எஸ்சி ஜேஇலாம் கிளியர் பண்ணீங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ரொமோஷன் ஆகி தமிழ்நாட்டுக்கு வர முடியும். இது டேரெக்டாகவே நீங்கள் தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ரயில்வேஸில் வேலை பார்க்கணும் அப்படின்றது எவ்வளோ இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு வேலை அப்படின்னு தெரியும். கண்டிப்பாக ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அந்த மாதிரி தான் இருக்கும். CPT 1, CPT 2. ஸோ CPT 2ல தான் டெக்னிக்கல் இருக்கும். ஸோ CPT 2 படிக்கிறதுக்கு ஒரு நல்ல டைம் இருக்கும். அது மட்டும் இல்லாம CPT 1 ஒரு ஷார்ட் பீரியட்லயே ஒரு பக்காவான ஒரு பிளானிங் இருந்தா CPT 1 ஈஸியா கிளியர் பண்ணலாம். CPT 1 வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிரீனிங் நேச்சர் தான். CPT 2 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. அதனால இதுல என்ன ஒரு மிகப்பெரிய பியூட்டினா நீங்க முதல் முயற்சியில கூட இந்த எக்ஸாமை ஈஸியா எளிதில் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறலாம். டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் எக்ஸாமினேஷன் இருக்குன்றதுனால சோ நீங்க நல்லாவே சூப்பராகவே கிளியர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு டிகிரியோ இல்ல டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு சூப்பரா போகக்கூடிய ஒரு ஜாப்னா அது இந்த ஜூனியர் இன்ஜினியர் தான். சோ தயவு செய்து இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறாதீங்க. ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால எங்க முடிய போகுது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. காம்படிஷன் இருந்தா தான் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயே ஒரு மிகப்பெரிய கடுமையான ஒரு காம்படிஷன் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒர்த் இருக்கக்கூடிய ஜாப். சரிங்களா? நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய டோட்டல் லைஃப் ஸ்டைலே மாறும். தயவு செய்து வந்து முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் கிளியர் பண்றவங்களா திறமையானவங்களோ உங்களோட அறிவாளியோ உங்களுடைய பிரில்லியண்டா இருக்கிறவங்களோ கிடையாது. முதல்ல அப்படி யாருமே கிடையாது. யாரு தான் அறிவாளி, யாரு தன் திறமையானவர் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறாங்க. அதனால முதல்ல நம்மளால முடியும், நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கணும். சரிங்களா? அந்த எண்ணங்கள் மட்டும்தான் டிஃபரன்ஸே தவிர உங்களோட யாருமே திறமையானவர்களோ அறிவாளிகளோ இங்க கிடையாது. நினைக்கணும். சரிங்களா? நீங்க நினைக்கல, தன்னால முடியாதுன்னு என்னைக்கு ஒருத்தவங்க நினைக்கிறாங்களோ ஏதாவது ஒரு காரணத்தை தேடுறாங்களோ அன்னைக்கே வந்து பாதி ஃபெயிலியர். சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு பர்சனுக்கு இலக்கு மட்டும்தான் கண்ணில் தெரியும். சரிங்களா? தோல்வி அடையக்கூடிய மாணவர்களுக்கு தான் நிறைய காரணங்கள் தெரியும். சரிங்களா? அதனால இலக்க மட்டும் குறி வைங்க, டெஃபினட்டா முடியும். எண்ணங்கள் மட்டும்தான் உங்களை வந்து வெற்றியை நோக்கி கூட்டி போகும். சரிங்களா? பாசிட்டிவான எண்ணங்கள், என்னால முடியும், எனக்கு இந்த வேலை வேணும், அது மட்டும்தான், வேற எந்த காரணமும் வேணாம். என்ன காரணம் வேணாலும் இருந்துட்டு போகுதுங்க. அந்த காரணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நீங்க யாருக்கு வேணாலும் ஆறுதல் பண்ணுங்க. அந்த ஆறுதலை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? இல்ல நீங்களே காரணம் சொல்றதுனால நான் வந்து எதுவுமே சாதிக்க முடியல, என்னால அது சரியில்லை இது சரியில்லை சொல்றதுனால என்ன இங்க மாறப்போகுது? எதுவுமே இல்லை. நீங்க எந்த சூழல் வேணாலும் பிறந்திருக்கலாம். சரிங்களா? எந்த சூழல்ல இருந்தும் நம்மளால வெற்றியை நோக்கி ஈஸியா போக முடியும். அதற்கு உங்களுக்கு இலக்கு மட்டும்தான் கண்ணில் தெரியணும். உங்களால முடியும்னு நம்பணும். அதற்கு ஒரு கடுமையான டெடிகேஷனான ஒரு உழைப்பை போடணும். கடுமையா உழைக்காம இங்க எதுவுமே கிடைக்கிறது இல்லை. சரிங்களா? அதனால கடுமையா உழைங்க. இதுல ஒரு விஷயமே இல்லைங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் நீங்க எஃபோர்ட் போட்டாலே, ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம், ஒரு 4-5 மாசம், நீங்க ஒரு 6 மாசத்துல நீங்க எஃபோர்ட் போட்டா இந்த வேலைக்கு போயிட முடியும். அப்போ ஒரு 6 மாசத்துல கடுமையா படிச்சு இந்த வேலைக்கு போக போறீங்களா, இல்ல நம்மளால முடியாதுன்னு ஒரு சொற்ப காரணங்களை சொல்லி வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட போறீங்களா? சரிங்களா? இது உங்க கையில தான் இருக்கு. இங்க முடியாதுன்ற எதுவுமே இல்ல நீங்க சொல்ற வரைக்கும். சரிங்களா? சோ முயன்றால் இங்க எதுவுமே ஜெயிக்க முடியும்ன்றதா உண்மை. சரிங்களா? சோ ஒரு இது இருக்கு, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை தான் வெல்லாது. காரணங்கள் சொல்பவர்கள் காரியம் சாதிப்பதில்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். சோ அதனால எண்ணங்களை நல்லா வளங்க, உட்காந்து படிங்க. ஒரு பக்காவான ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பக்காவான ஒரு பிளான் போடுங்க. உங்களால எப்படி முடியாம போகுன்னு பாத்துடலாம். சரிங்களா? களத்துல இறங்கி விளையாடுங்க. அப்பதான் உங்களால முடியுமா முடியாதான்னு தெரியும். இதை பத்தி நம்ம முழுமையான தகவலை பார்க்கலாம். சரிங்களா? இதை பத்தி டீடைல்டா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள், சோ எல்லாத்தையுமே நம்ம டீடைல்டா பார்ப்போம். எல்லாரும் ஜெனரலான நோட்டிபிகேஷனை பத்தி ஜெனரலா நோட்டிபிகேஷனை வச்சு போட்டிருப்பாங்க. நான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தனித்தனியா நான் எடுத்து நான் வச்சிருக்கேன். ரைட்? ஓகே. சோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் பாத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்களே படிச்சு பாருங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், ஈவன் மெக்கட்ரானிக்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள். சோ டிப்ளமோ அண்ட் டிகிரி. அதே மாதிரி சார் நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. நான் ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன், நீங்க எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ஓகே. சோ நான் சொன்ன மாதிரி சேலரி பாத்துக்கோங்க. 60,000
சதர்ன் ரீஜனுக்கு என்ன கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. என்னன்னா 36 வயசு வரைக்கும் ஜெனரல் கேட்டகரியா இருந்தா நீங்க எழுத முடியும். ஆர்எல்ஸ் அதுலயும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடிக்கு ரிசர்வேஷன் இருக்கு சரிங்களா. சோ அதுல பர்టిక్యులரா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 2/1/1984 சோ அந்த டேட்ல பிறந்தவங்க கூட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எழுத முடியும். கிட்டத்தட்ட சோ 40 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் சரிங்களா. அதே மாதிரி ஓபிசி பாத்துக்கோங்க. சோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 29/8/2024 குள்ள அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். டிப்ளமோவோ இல்ல வந்து டிகிரியோ. நீங்க வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ கொடுத்திருந்தாலும் நீங்க +2 முடிச்சு 2 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சாலும் நீங்களும் எலிஜிபிள் தான் சரிங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் process. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சிபிடி. சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் நேச்சர் தான். அப்ஜெக்டிவ் क्वेश्चन தான். மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கு. நெகட்டிவ் மார்க் இருக்குதா 1/3 நெகட்டிவ் மார்க். அண்ட் பார்த்து பாத்தீங்கன்னா தமிழ்லயும் நீங்க எக்ஸாம் எழுதலாம். அது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் சரிங்களா. சோ மேத்தமெட்டிக்ஸ் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் ஜெனரல் அவேர்னஸ் ஜெனரல் சயின்ஸ் இதான் சிலபஸ். இதுல பர்టిక్యులரா நீங்க மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் ஜெனரல் சயின்ஸ் படிச்சாலே இந்த சிபிடி 1 கிளியர் பண்ணலாம். இந்த மார்க் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்லயே கன்சிடர் பண்ண போறது இல்ல. அதனால நீங்க வந்து இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இத படிக்கிறதுக்கு ஒரு 2 மாசத்திலே பக்காவா வந்து ரெடி ஆயிடலாம் சரிங்களா. சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 100 क्वेश्चन சோ 90 மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. அதனால ஒரு பக்காவா இந்த சிபிடி 1 கிளியர் பண்ணிருங்க. பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ். சோ இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் இருக்கு சரிங்களா. இதுவுமே அப்ஜெக்டிவ் தான். மல்டிபிள் சாய்ஸ் தான். நெகட்டிவ் மார்க் இருக்கு. நீங்க தமிழ்லயே எழுதலாம். 1:15 அப்படிங்கற ரேஷியோல இந்த சிபிடி 2 க்கு எடுத்துட்டு வருவாங்க. 150 क्वेश्चन 120 மினிட்ஸ் வந்து டைம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா. விர்ச்சுவல் கால்குலேட்டர் இருக்கும். சோ இது வந்து டெக்னிக்கல். இதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது டெக்னிக்கல் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் மீதி இருக்கக்கூடிய ஜெனரல் அவேர்னஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நீங்க இங்கேயே படிச்சிருப்பீங்க. சோ எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சோ என்விரான்மென்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் நீங்க படிச்சா போதுமானது. அதனால நீங்க சிபிடி 1 க்கு நீங்க ரெடி ஆகும்போதே நான் டெக்னிக்கல்ல சிபிடி 2 க்குமே ரெடி ஆயிடுறீங்க. சோ டெக்னிக்கல் மட்டும் நீங்க from the சிபிடி 1 ப்ரிப்பேர் பண்ணும்போதே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணனும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் லாஸ்ட் டைம் பண்ண தப்பு என்ன தெரியுமா? சிபிடி 1 முடிச்சதுக்கு அப்புறம் சிபிடி 2 க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் டெக்னிக்கல் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆனது காரணம் சரிங்களா. ஏனா அது முடியாது. நீங்க சிபிடி 1 முடிச்சதுக்கு அப்புறம் சிபிடி 2 படிக்கிறதுன்றது சோ கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே டெக்னிக்கலையும் parallel ஸ்டார்ட் பண்ணுங்க. டெக்னிக்கல் கொஞ்சம் ஸ்லோவா போனா கூட பரவாயில்லை. அட்லீஸ்ட் ஒரு 60% சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க சிபிடி 1 முடியும் போது சரிங்களா. ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த பேஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ் 2 பேஸ் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க சரி கூப்பிடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 1:1 அப்படின்ற ரேஷியோல சரிங்களா. 100 வேகன்சி இருக்குன்னா 100 பேரை கூப்பிடுவாங்க. அப்புறம் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கு. சோ அவங்க ரயில்வே கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அதுலயும் நீங்க வந்து பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஃபைனலா உங்களுடைய பிசிக்கலா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ட் இதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இதோட கிளியர் பண்ற ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பக்காவா நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோவா போடுவோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபேக்கல்டிஸ் எப்படி கிளியர் பண்றதுக்கான பக்காவான ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க இன்க்ளூடிங் சிபிடி 1. சோ அதுல நம்ம டீடைலா என்ன புக் எப்படி படிக்கணும்ன்றதெல்லாம் டீடைலா பார்ப்போம். இப்போ கொஞ்சம் டீடைல்டா சரிங்களா. சோ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஜெனரல் சர்வீஸ் இஎம்யூ டிஆர்எஸ் டிசைன் டிஆர்டி ஒர்க் ஷாப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் எலிஜிபிள்? மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கிட்டத்தட்ட 150 வேகன்சிஸ் இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல மட்டும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இது வந்து சிவில் இதுல ஒரு 138 வேகன்சிஸ் இருக்கு. அதே இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இந்த ட்ராக் மிஷின் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷன் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் சோ இவங்கலாம் எலிஜிபிள். இந்த 35 வேகன்சில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காம்பீட் பண்ண முடியும் சரிங்களா. சோ ஆட்டோமொபைல் முடிச்சவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாய்ப்பு வர்றதே மிகப்பெரிய ரேர். நீங்களாம் இந்த வாய்ப்பை கப்புன்னு பிடிச்சிட்டீங்கன்னா ஒரு சூப்பரா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஆஃபீஸர் ஆயிடலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ்ல தான் வேகன்சி கிரியேட் ஆகுது ரைட். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பாருங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் மெக்கட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 236 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்குங்க சரிங்களா. சோ பாத்துக்கோங்க டிசைனர் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி நிறைய சூப்பரான ஒரு ஜாப் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங். அதே மாதிரி மெக்கானிக்கல்ல கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் வித் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள். ஒரு 30 வேகன்சி இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல்ல ஒரு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க 3 பேத்துக்கும் ஒரு 7 வேகன்சி வந்து காமனா இருக்கு. டீசல் எலக்ட்ரானிக் டீசல் ஒர்க் ஷாப்ல இருக்கு. ஸ்டோர்ல டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டென்ட் சோ இதுல வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ நீங்க எனி டிசிப்ளின் முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்க சிவிலோ மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ ஈஸியோ சோ இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் வந்து காமன் 16 வேகன்சி. சோ இந்த மாதிரி யாராருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்குன்னு அப்படின்றத பாத்துக்கோங்க. இதுல நம்ம அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வேகன்சிஸ் இருக்கு. ரைட். ஸோ அப்போ மொத்தமாக மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காமனாக 428 வேகன்சி இருக்குங்க. ஸோ எலக்ட்ரிக்கல், இசிஇ, ஐடி, சிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக 40 வேகன்சி இருக்கு. அப்போ நீங்கள் இசிஇ அண்ட் ட்ரிபிள் முடிச்சவங்களுக்கு பாருங்க, இங்கே ஒரு 428, இங்கே ஒரு 40, ஸோ 468 வேகன்சி. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டோர் இருக்கு இல்லையா, எனி டிசிப்ளின், இது ஒரு 16 வேகன்சி இருக்கு. சிவில் வந்து பாருங்க 138 வேகன்சி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒரு 30 வேகன்சி. ஸோ ஒரு நல்ல ஜாக்பாட் யாருக்கு அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஈஸி முடித்த மாணவர்களுக்கு. ஸோ சிவிலுக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு தான். சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்வி சென்னை ரீஜன். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு தான் முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. சரிங்களா. ஸோ கேரளாவில் கொஞ்சம் தான் கவர் ஆகும். அதனால ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு சூப்பராக போயிட முடியும். ஏன்னா நம்ம ஏஇல தெரியும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கலில் எந்த அளவுக்கு வேகன்சிஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ பெரிய வேகன்சி, நல்ல சேலரி, நல்ல ஒரு சோசியலாக நீங்கள் ஒரு இந்தியன் ரயில்வேஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பெருமையான ஒரு விஷயம். ஸோ தயவு செய்து வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. இதில் ரொம்ப முக்கியமாக இப்போ நீங்கள் மெக்கானிக்கலில் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக சிலபஸ் இருக்கும். இப்போ நீங்கள் டூல் அண்ட் மெஷின் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தா கூட உங்களுக்கு ஒரே காமனான சிலபஸ் தான். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் சிலபஸில் தான் நீங்கள் காம்படிட் பண்ண போறீங்க. அதே மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக்கல் தான், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தனியாக சிலபஸ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைட் இன்ஜினியரிங்ல பாருங்க, இப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இவங்கெல்லாம் இந்த சிலபஸ் காமனாக வந்துருவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 3 சிலபஸ். அப்புறம் சிவிலுக்கு வந்து தனியாக இருக்கும். அப்போ சிவில்னா தனி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் ஒரு தனியாக ஒரு குரூப், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ இந்த 4 சிலபஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் எழுத போறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன், ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். இன்ஸ்டியூட்டை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ரைட். ஸோ ஓப்பனிங் டேட் 30ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் 29/8. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 500. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 தான். அதுலேயும் சிபிடி 1க்கு அப்புறம் அதில் ஒரு முக்கால்வாசி ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ முக்கியமாக நீங்கள் போஸ்டிங்ஸ் வந்து ரீஜன் அப்ளை போடும்போது ஒரு சென்னை ரீஜியனா எந்த ரீஜன் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா மினிமம் 5 to 10 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிடைக்கும். ரைட். ஸோ ஏதாவது ஒரு ஆர்ஆர்பிக்கு பார்த்து பக்காவாக கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ மாற்றி அப்லோட் பண்ணிட்டாலோ, டேட் ஆஃப் பர்த்தோ, நேமோ இதெல்லாம் தப்பு வந்துருச்சுன்னா இவங்க கண்டிப்பாக கேன்சல் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னையிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு பண்ணலாம், நாளை கழிச்சு பண்ணலாம் யோசிக்காதீங்க. இந்த நிமிஷம் உட்காருங்க. உட்காந்து உங்களுடைய இலக்கை மட்டும் பாருங்க. இன்னைக்கு நான் படிக்கணும், நான் ஜெயிக்கணும். எப்படி என்னால் போக முடியாது, நான் போகாமல் வேற யாரும் போக போறா? உங்க மேல முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வைங்க. உங்களை விட ஜெயிக்கிறவங்க உங்களோட திறமையான ஆளு, அறிவாளியாளு ஏன் முதல்ல நினைக்கிறீங்க? நீங்க எஃபோர்ட் போட்டா நீங்களும் அந்த இடத்துக்கு போக முடியுன்றது முதல்ல தயவு செய்து நம்புங்க. சரிங்களா. உங்க மேல என்னைக்கு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா கதவுகளுமே திறக்கும். உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு சிலந்தி கூட உங்களை வந்து வளப்படுச்சிரும். சரிங்களா. ஒரு டயலாக் கூட இருக்கு, எழுந்து நடப்பவனுக்கு எரிமலையும் வழிவிடும், உறங்கி கிடப்பவனை வந்து சிலந்தியும் வலை பிடிக்குன்ற ஒரு டயலாக் இருக்கு. சரிங்களா. எழுந்து நடங்க, அப்பதான் எரிமலை கூட உங்களுக்கு வழிவிடும். ரைட். ஸோ அதனால கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் நம்புறேன். அண்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஆப்டிடியூட் டிஸ்கஷன், அப்புறம் வந்து டெக்னிக்கல் டிஸ்கஷன், இதெல்லாம் ஃப்ரீ டிஸ்கஷன் நம்ம சேனல்ல இருக்க போது. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நிறைய டெலகிராம் குரூப் இருக்கு. அதெல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஆர்ஆர்பிக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவா வந்து நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண இருக்கோம். சரிங்களா. ஸோ கீப்ஸ் ஆன் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம பேட்ச், நியூ பேட்ச் ஆகஸ்ட் 5 வந்து ஸ்டார்ட் பண்றோம். நம்மளுடைய ஆன்லைன் ஃபீஸ் வந்து 10,000. ஒருவேளை நீங்க சிபிடி 1க்கு மட்டும் நீங்க ஜாயின் பண்றீங்களா 3,000. ஸோ அதுக்கான நம்ம ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல போயிட்டு நீங்க எந்த கோர்ஸ் இருக்கோ அந்த கோர்ஸ் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான வீடியோல சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். Thank you so much.